நேத்து 23 ஜான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே ஒரு போர்க்களம் மாரி இருந்தது. ஏன்னா, பிஎம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு. சிஎம் பார்த்தீங்கன்னா, அத எதிர்த்து பேசுறது. இந்த பக்கம் மூவி சைடு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன பத்தி ஒரு பெரிய அப்டேட் ஒண்ணு. மங்காத்தா ரிலீஸு அது ஒரு பக்கம். நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுல. ஸோ, இத பத்தி தான் நம்ம இதுலருந்தே நமக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க போறோம். நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி YouTubeல தேடுனீங்கன்னா, ஒரு நாள் கணக்கா போகும். இதெல்லாம் நான் கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்கட்ட என்ன ஏதுன்னு உங்கட்ட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டிங்கே நம்ம பிஎம் வர்றதுலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சென்னை மதுராந்தகத்துல என்டிஏ நடத்தின பெரிய ஒரு மீட்டிங்க்கு தான் பிஎம் வந்திருக்காரு. என்டிஏனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு பிஜேபி, ஏடிஎம்கே, அப்புறம் ஏஎம்எம்கே பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்த ஒரு கூட்டணி தான் என்டிகே. அவங்க நேற்று சென்னையில மதுராந்தகத்துல நடத்தின ஒரு மீட்டிங்க்கு தான் பிஎம் வந்திருக்காரு. பிஎம் என்ன பேசுறாருன்னா 2026 ஃபர்ஸ்ட் டைமா நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். அது எம்ஜிஆர் பர்த்டேக்கு அப்புறம் வர்றது இன்னும் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்டா என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற மக்கள் திரண்டு இருக்கிறத பார்த்தாலே திமுகவை வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீச போறாங்க இந்த தேர்தல். இந்த தேர்தல் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கடைசி தேர்தலா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்டாவே திமுகல நீங்க இருக்கணும்னா அதுல சில பல குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க கரப்ஷன் பண்ணணும், கமிஷன் வாங்கணும். அப்புறம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கிரைம் பண்ணாதான் நீங்க திமுகல இருக்க முடியும். நல்லவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகல வளர முடியாதுன்னு சொல்லி லிட்டரலா பார்த்தீங்கன்னா திமுகவை தாக்கி தான் பேசுறாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, திமுகக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிஎம்சி, அதாவது கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு சொல்லி இதுல ஃபுல்லுமே திமுகவை தான் தாக்கி நேற்று பிஎம் பேசினாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுனாலே ஃபார்மர்ஸ் அந்த ஃபிஷர்மேன் தான். என்டிஏ கூட்டணி அமைஞ்சா அவங்க ரெண்டேத்தோட தரம் பார்த்தீங்கன்னா உயரும், வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா உயரும்னு பேசுறாரு. அப்புறம் கடைசியா நீங்க இந்த என்டிஏ கூட்டணியை நீங்க வர எலெக்ஷன்ல வர வச்சீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னுமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு பேசிட்டு அதோட சிஎம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறாரு. அப்புறம் டிடிவி தினகரன் அவர் வந்து பேசுறாரு. அவரு எல்லாத்துக்கும் வாழ்த்துறையில சொல்லிட்டு எல்லாம் வந்த பிஎம்முக்கும் அப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துறையில சொல்லிட்டு அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, 2021 விட்டதை 2026 நாங்க பிடிப்போம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முடிச்சு உட்கார்ந்த அதே கொஞ்ச நேரத்துல சிஎம்கிட்ட இருந்து ஒரு கவுண்டர் அட்டாக் வருது. அவரு என்ன பேசுறாரு அப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல தான் தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா மாண்புமிகு மோடி அவர்களே சொல்லி ஆரம்பிச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் ஃபண்டான 3483 கோடியை நீங்க எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்டா பிஜேபி கூட இருக்கிற இந்த கவர்னர் அராஜகத்தை நீங்க எப்போ தடுத்து நிறுத்துவீங்க சொல்லி அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எம்பியான கனிமொழி அவங்களும் என்னங்கிறாங்கன்னா அவங்களும் இதை தான் சொல்றாங்க. தமிழ்நாடு உங்களுக்கு என்னைக்குமே கண்ணுக்கு தெரியாது, எலெக்ஷன் டைம்ல தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல 4ல் ஒருத்தரோட ஓட்டு காணாம போச்சே எப்படி? இதே மோடி அவர்கள் நீங்க தமிழ் பிடிக்கும்னு பேசுறீங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா 7 கோடி மக்களால பேசப்படுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 113 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. அதே பட்ஜெட்ல சான்ஸ்கிரிட் பார்த்தீங்கன்னா 24,000 25,000 பேர் தான் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு 2,500 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. ஏன் தமிழுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்? அதுக்கு அடுத்த பாயிண்ட், மெட்ரோ சென்னையில பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணீங்க. ஏன் கோயம்புத்தூரும் மதுரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் மெட்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுக்கல? இதை விட சின்ன சின்ன சிட்டிஸ்க்கெல்லாம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு. ஏன் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரல? ஸ்ரீலங்கன் மிலிட்ரியால 270 ஃபைபர் போட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. 90 ஃபிஷர்மேனை பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்களே, அவங்கள என்னைக்கு நீங்க விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் பார்த்தீங்கன்னா பிஎம் பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த ஒரு பேட்டில போய்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் இவ்வளவு கொஸ்டினை கேட்டு கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு, அதாவது 23ஆம் தேதி இன்னைக்கு காலையில என்ன நியூஸ்னா, மக்கள் நீதி மையம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணியில இருக்காங்க. அவங்க எந்த சின்னத்துல போட்டியிடுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்றாங்களாமா. அதாவது 23 அன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு கமலஹாசன் தான் வச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னும் எத்தனை தொகுதி டிஎம்கே கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆலோசிக்க போறாங்க. அப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி நடந்தது, தமிழ்நாடு அசம்பிளி நடந்தது. அசம்பிளியில நம்ம தமிழ்நாடு கவர்னர் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்கணும். அந்த ஸ்பீச்சை கொடுக்காம 4வது முறையா வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதை கண்டித்து சிஎம் நேத்து அசம்பிளியில பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் சைடில் நடந்தது. இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து நம்ம மூவி சைடுக்கு போனோம்னா நேற்று மங்காத்தா ரிலீஸ். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தலை பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பா விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு. இவங்க பால் அபிஷேகம் போல கேம்பால அபிஷேகம் பண்றது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ள பட்டாசு வெடிக்கன்னு சொல்லி நேற்று இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதே சைடில் ஜனநாயகன் மூவிக்கு ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மூவி பார்த்தீங்கன்னா கேஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. இவங்க கேஸ் போட்டு அடுத்து இவங்க அப்பீல் பண்ணி அது பெஞ்சுக்கு போய் அவங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்புறம் நீங்க இல்ல ஹைகோர்ட்டுக்கே வாங்க சொல்லி ஹைகோர்ட்ல நிப்பாட்டி ஹைகோர்ட்ல இயரிங்லாம் கேட்டு முடிச்சக்கப்புறம் ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ரிசர்வ்டு என்னன்னா, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வைக்கிறோம், ஆனா டேட் என்னன்னு சொல்லாம தள்ளி வச்சிட்டாங்க. அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா நேத்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்து 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னைக்குன்னா 27 ஜான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏன்டா 22லேருந்து 27னா மறுபடியும் ஒரு லாங் வீக்கெண்டு. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே பார்த்தீங்கன்னா குடியரசு தினம்னால சாட்டர்டே லீவு கோர்ட்டு சண்டே லீவு மண்டேவும் லீவுனால இந்த தள்ளி டியூஸ்டே வச்சிருக்காங்க. டியூஸ்டே ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வரலாம் அப்படின்னா மொத்தம் 4 விஷயம் வரலாம். பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் டீமுக்கு ஃபேவரா வரலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு வரலாம். அப்படி வந்தால் ரெண்டாவதா இவங்க சிபிஎஃப்சி சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி இவங்க அப்பீல் பண்ணலாம். அப்படி மூணாவது இல்ல நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க அப்படின்னு இவங்க சொன்னா ஜனநாயகன் டீம் சைட்ல இருந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணலாம். இது மூணுமே இல்லாம ஒரு நியூட்ரலா ஒரு இது வந்து சரிப்பா நீங்க மறுபடியும் சிபிஎஃப்சிக்கு நீங்க படத்தை அனுப்பிச்சு அதுல இருக்கிற சென்சார் கட்டை ரிமூவ் பண்ணி சீக்கிரமா நீங்க சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா ஜனநாயகன் சைட்ல ஏதோ ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படி வருதுன்னு தெரியல. ஒரு படத்துக்கு வெறும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேஸை போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு வந்து நானும் பார்த்தது நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும், யாருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கலாக அஃபெக்ட் பண்ணும் இன்னும் யாருக்கு பாசிட்டிவ்னா டிவிகேக்கு தான் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இது தள்ளி தள்ளி போகிறதுனால அவங்க மேலே ஒரு இது வந்து அவங்க சைடு தான் பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கல் சைடில் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ப்ரொடியூசர் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 crores மேலே அவர் போட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அவரு இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் அவர் ஒரு லாஸ்ட்ல தான் இப்போதைக்கு இருப்பார். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா என்டிஏ மீட்டிங் நடத்தினாங்க. இன்னும் அடுத்து காங்கிரஸும் டிஎம்கேவும் நடத்தலாம். ஆனால் இன்னுமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்காங்களா இல்லையானே தெரியல. அந்த அவங்க மீட்டிங் நடத்தும் போது ராகுல் காந்தி இங்கே வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட இன்னும் அஃபீஷியலாக இருக்காங்களா என்ன ஏதுன்னே தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஒசலிசலமாக தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து டிவிக்கு ஒரு மீட்டிங் வைக்கலாம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா ஃபெப்ல வைக்கிறதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சீமானனா அவங்க வைக்கிறதா அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசியல் களமும் மூவியிலும் இருந்து வர்ற அப்டேட்டும் இதெல்லாம் தான். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.